கடவுளை அறிய வேண்டுமென்றால் மனிதனின் அறிவை வைத்து கடவுளை அறியவே முடியாது. ஓகேங்களா? அறிவால் அறிந்து கொண்டு தெரிந்து கொள்ள முடியுமே தவிர கடவுளை உணர்வது உணர்வால் மட்டுமே முடியும். ஒவ்வொரு தனி மனிதனுமே அவரவர் முயற்சி செய்து உணர்ந்தால் மட்டுமே கடவுளை உணர முடியும். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரை அவன் விழித்து கொண்டு இருக்கும் போதும் தூங்கி கொண்டு இருக்கும் போதும் அவனுடைய மூச்சு காற்று உள்ளே சென்று வெளியே வருகிறது. இது யார் செய்கிறது? எப்படி நடக்கிறது? தானாகவே நடக்கிறது. இது அவன் விருப்பத்தை கேட்டோ இல்லை அனுமதி வாங்கியோ இது நடப்பதில்லை. இயற்கை தானாகவே நடத்தி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அவன் உயிர் சென்றுவிட்டால் அவன் மூக்கில் ஆக்சிஜனை எவ்வளவுதான் நாம் செலுத்தினாலும் திரும்ப உயிர் வருவதில்லை. இது எப்படி நடக்கிறது? இது எல்லாம் உணர்ந்தால்தான் இறைவனை உணரவே முடியும். இறைவனை உணர்வது யாராவது சொல்லி தெரிந்து கொள்ள முடியுமே தவிர உணர முடியாது. ஒரு இனிப்பை அது இனிப்பாக இருக்கும் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அது சாப்பிட்டு பார்த்தால்தான் இனிப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர முடியும். கடவுளும் அப்படிதான்.